Hi friends, இன்னைக்கு பானிபூரி கிட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன பேக் இருக்குன்னு பார்த்துக்கலாம். மொத்தம் 4 பேக் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேக் பாத்தீங்கன்னா மின்ட் சட்னி. இப்போ ஸ்வீட் சட்னி எடுத்து ஓபன் பண்ணி கொட்டிக்கலாங்க. அடுத்து மின்ட் சட்னி எடுத்து ஓபன் பண்ணி கொட்டிக்கலாங்க. இப்போ அதுலயே வந்து தண்ணி 2 கிளாஸ் ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை மசிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துருக்காங்க, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம பானிபூரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20 பூரி கொடுத்துருக்காங்கங்க. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான ஐட்டம்லாம் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். இப்போ பூரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பூரி பாருங்க நல்லா உப்பி வருது. நம்ம வீட்டில் செஞ்சாலும் இது மாதிரி வராது. இந்த கிட் ரொம்ப சூப்பராக இருக்கு. தீயறதுக்குள்ள எடுத்துடலாங்க. அதே மாதிரி எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா உப்பி. இப்போ பானிபூரிக்கு தேவையான மொத்த ஐட்டமும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூரி எடுத்து நம்ம உடைச்சிக்கலாங்க சென்டரில். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட் சட்னி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மின்ட் ரசம் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பானிபூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி